ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண பகவானின் திருப்பெரும் கருணையினால் ரமண திருவிளையாடல் திரட்டிலிருந்து இன்னைக்கு அடுத்த திருவிளையாடல் கீரை பாட்டியை பார்த்தோம். நம்ம இது எச்சம்மா பாட்டி. எச்சம்மா பாட்டியும் பகவானுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு பக்தை. பகவான் மேலே அதீதமான பக்தி கொண்டவ. பகவான் சாப்பிடணும், பகவானுக்கு சாதம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உள்ள ஒரு உண்மையான பக்தை, ரொம்ப எளிமையான ஒரு பக்தை. ஒரு நாள் எச்சம்மா பாட்டி பகவான்கிட்ட வந்தால், பகவானே, ஒரு 1,00,000 வில்வ தளங்களால் அர்ச்சனை பண்ணணும்னு வேண்டின்றேன். 50,000 தான் கிடச்சிது. இன்னும் 50,000த்துக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. பகவான் சொன்னார், ஓ அப்படியா, 50,000 தான் கிடச்சிதா? ஆமாம் பகவானே, இன்னும் 50,000த்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்? உன் உடம்பை கிள்ளி கிள்ளி போடேன் அப்படின்னார் பகவான். உடம்பு கிள்றதா? வலிக்காதோ அப்படின்னா. ஓ, அப்போ மரத்துக்கு வலிக்காதோ? மரத்துலேருந்து கிள்ளி கிள்ளி இவ்வளோ எடுத்திருக்கியே, மரத்துக்கு வலிக்காதோ அப்படின்னார் பகவான். உடனே நீங்கள் முதலே சொல்லியிருந்தா நான் கிள்ளியிருக்க மாட்டேனே. ஓஹோ, கிள்ளினா உடம்பு வலிக்கும்னு தெரிஞ்ச உனக்கு மரத்துக்கு வலிக்கும்னு தெரிய வேண்டிய அந்த அவசியம் இல்லாமல் போயிடுத்தோ அப்படின்னார் பகவான். பகவான் என்றைக்குமே பக்தி செலுத்துறது, இந்த பிரார்த்தனை, இதிலெல்லாம் உடம்பை வருத்துறது, லௌகீகமாக செய்கிறது, இதெல்லாம் விரும்ப மாட்டார். லக்ஷ்மி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கிரிவலம் வரும்பொழுது எங்கே லக்ஷ்மியை காணோம் அப்படிங்கிறார். பூ பறிச்சுட்டு இருக்கா அப்படின்னா பார்த்தா அந்த புடவை முந்தானையில் பெரிய மூட்டை, அது நிறைய பூ. உடனே பகவான் கேட்டார், நீ தான் செடியை வச்சு தண்ணி ஊற்றி அந்த செடியை வளர்த்த பாரு, அது எல்லாத்தையும் மொட்டை அடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டார். இந்த செடியில் இருக்கிறதே பகவானுக்கு நீ பண்ணுற ஆராதனை எல்லாம் ரமணார்ப்பணம், பகவானுக்கு அர்ப்பணம்னு சொல்லிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும். எதுக்கு அதை போட்டு கிள்ளின்னு இருக்க அப்படின்னார். அது வரைக்கும் இந்த பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அஷ்டோத்திரம் சொல்லி இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்த எனக்கு பகவானுடைய இந்த வாக்கு, பகவான் உபதேசமாக எதையுமே சொல்கிறது கிடையாது, உபதேசமாக எதுவுமே சொல்கிறது கிடையாது. ஆனால் இந்த ஒரு சம்பவமும் பக்தர்களை இன்வால்வ் பண்ணி, பக்தர்களை சம்பந்தப்படுத்தி, அந்த சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கிறோம் பார்த்தேளா, அதுதான் உபதேசம். ரமணருடைய எளிமையான வழி இந்த சம்பவங்கள், அதுதான் நம்ம திருவிளையாடல்ங்கிறோம். சாதாரண விளையாட்டெல்லாம் அது அர்த்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் பகவானுடைய விளையாட்டெல்லாம் திருவிளையாடல். அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு தாத்பரியம் இருக்கும். இதில் பாருங்க, அடுத்தவாளை கஷ்டப்படுத்தி நாம் பகவானை பிரீத்தி பண்ணுறது, இந்த பலியிடுறது, இதெல்லாம் எவ்வளவு தவறு அப்படிங்கிறத பகவான் சின்னதாக, ஒரு மரத்துக்கு இலையை கிள்ளினா வலிக்காதோ உனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். அதிலிருந்து வில்வ மரத்தை பார்த்தா அதை தொட்டு கும்பிட்டு ரமணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போது லட்சம் என்ன, 1,00,00,000 அந்த வில்வ தலங்களை நம்ம அர்ச்சனை பண்ணுற மாதிரி அந்த பாவம் கிடச்சிரும். அது மாதிரி ஏதாவது ஒரு பூவெல்லாம் பார்க்க, அன்னையிலேருந்து பூ பறித்து பூவெல்லாம் போடுறதை விட்டுட்டேன் நான். மரத்தில் நிறைய பூவை பார்த்தோம், செடியில் நிறைய பூவை பார்த்தோம். ஓ, ரமணார்ப்பணம் ரமணார்ப்பணம் ரமணார்ப்பணம். யஜ்யங்கள், யாகங்கள், புறச்செய்கைகள் எல்லாம் நம்ம ஆத்மாவிலேருந்து பிரித்து அகம்பாவத்தை தான் வளர்க்குறது, மனசை தான் வளர்க்குறது. ஆத்மார்த்தமாக பகவானை நினச்சிக்கிறதுங்கிறது மிக உயர்ந்த ஒரு வழிபாடு. இதை எச்சம்மா பாட்டி மூலமாக பகவான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். இந்த திருவிளையாடலில் நம்ம கற்றுண்ட பாடம், உபதேசம் இதுதான். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணா.